ஏங்க இப்படி போகாம நம்ம பாட்டுக்கு வீட்டிலே இருக்கோமே, ஏதாவது நினைக்க மாட்டாங்களா? இல்ல உங்க தம்பி கிருஷ்ணா தான் ஏதாவது நினைக்க மாட்டாரா? என்னங்க இப்படி நம்ம பாட்டுக்கு இருக்கோம்? கண்டிப்பா அவன் தப்பா தான் பேசுவான். அவியலுக்காண்டி இவியல் வராம இருக்க, அவன் பேசதான் போறான் பாருங்க. நினைச்சா நினைக்கட்டும். ஏன் இவன் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அவையில கூப்பிட்டுருந்தா கண்டிப்பா அவங்க வராம இருக்க போறது இல்ல. அதுவும் மல்லிகாலாம் எழுகுன மனசு, கண்டிப்பா கெஞ்சி கூத்தாடி கண்டிப்பா வந்துடும் அந்த பிள்ளை. ஆனா அவன் நீங்க வந்தா வாங்க வரலன்னா போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். எப்படி போவாங்க? அவங்களே போகாம இருக்கும்போது நமக்கு என்ன வந்துச்சு? அவங்க போனாதான் நாமளும் போக முடியும். எங்க அம்மாவே போகல, நான் எப்படி போவேன்? வேணாமுல்ல, போவே வேணாம். நம்ம போகலைன்னா அங்கே எதுவும் சாப்பாடு நடக்காமல் இருக்கா, இல்லை வளகாப்பு தான் நடக்காமல் இருக்கா? எல்லாமே சூப்பராக சிறப்பாக நடத்திட்டு தானே இருக்காங்க. வாடையை பாரு, பிரியாணி வாடை இங்கே வரைக்கும் வருது. வராமையாரு நடத்தாமையா இருக்காங்க. எல்லாமே சொந்தக்காரவ யாரும் வராம தான் இருக்காவளா? அருவி வீடு சொந்தத்துல இருந்து அவ்வளோ பேர் வந்திருக்காவ. ஊருக்காரவிய முதற்கொண்டு அவ்வளோ பேர் வந்திருக்காவ. நாம தான் போகாதவங்க. வீடு நடத்துனா நடத்தட்டும், நாம வரலன்னு அவ யாரும் ஃபீல் பண்ண போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க? விடு, நம்ம வந்தாதான் நடக்குமா என்ன? நடந்துட்டு தானே இருக்கு. கூப்பிட தான் செஞ்சாங்க. மல்லிகா ரொம்ப பண்றா. அவ பண்றதுக்கு நீங்க அதுக்கு மேல பண்றிய. நான் என்னத்த சொல்ல? இதெல்லாம் சொல்றீங்க. அங்க அன்பு ரெடியா கிளம்பி நிக்கிறா. அவ ஃப்ரெண்டை பார்க்க போகாம அவ ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணுனாவே ஓடி முன்னாடி நிக்கிறவ அவ இன்னைக்கு போக முடியாம நிக்கிறா. ஓ, நீங்க போ சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி அவளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னம்மா அன்பு? ஏமா அன்பு, போய் தான் ஆகணுமா? என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து நீங்க 2 பேரும் ஒன்னாவே தெரிஞ்சுவியா? போய் ஆகணும்னா போயிட்டு வரியா? இல்ல மாமா, பரவாயில்ல, நான் போகல. நீங்க எல்லாரும் போகாம இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு போய்கிட்டு? நம்ம குடும்பம் யாருமே இல்லைங்கும் போது நான் மட்டும் நிக்கலாமா? வேணாம், அவ நல்லா இருந்தா எனக்கு போதும், அது மட்டும். ஆனா நான் வரலன்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா, பண்ணாமலாம் இருக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு சாரி கட்டுற முதல்ல இருந்து எல்லாரும் நான் பண்ணி தான் விடுவேன், அவ சின்ன வயசுல இருந்து கூட. ஆனா இப்போ நான் போகாம இருக்கும் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாதான். என்ன செய்யறது, பாத்துக்கலாம். நல்ல நடிக்காத சரியா? காலங்கத்தாலே கிளம்பிட்ட இல்ல? யாரும் பார்க்க, ஏன் நான் பார்க்காம இருந்திருந்தேன் நீ எஸ்கேப் ஆயிருப்ப, எனக்கு நல்லா தெரியும். நடிக்காத சரியா? இங்க பாரு கௌதம், எப்பன்னு கேட்டேன். அதெல்லாம் எப்படி நான் கிளம்புனேன்னா இல்லைன்னு சொல்லல. ஆனா யாருக்கிட்டையும் சொல்லாமலாம் நான் போக மாட்டேன் சரியா? சொல்லிட்டு தான் போலான்னு இருந்தேன். ஆனா யாருமே கிளம்பல, யாருமே போகல. ஆனா ஒரு ஆள் அமுச்சுட்டு இருந்தா என்ன வர சொல்லி. ஆனா பாவம் அவ. அன்பு, நீ போறதுனா போயிட்டு வாமா. இல்ல, எல்லாரும் வந்தீங்கன்னா நான் போறேன், இல்லனா நான் போகல மாமா. ரெடி, அதான் உன்னை போக சொல்றாருல, பின்ன போனா என்ன? இல்லக்கா பரவாயில்ல. கௌதம் ரொம்ப பேசுறான். சே, இப்படிலாம் இருப்பான்னு நினைச்சேன். ஆனா வர இந்த கௌதம் ரொம்ப பண்றான் மாமா. ஆனா ஏன் அப்படின்னு இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அன்புதான் போலங்குது. சரி வீடு, என்னத்த போனுச்சு? என்ன பெரியவனே? வா பெரியம்மா. என்ன பெரியத்த, நீங்க போலையா அங்க வளகாப்புக்கு? இல்லடி முல்ல, நான்லாம் போகல. என்ன சொல்றிய? நீங்களும் போகலையா? அப்ப யாரு தாத்த வளகாப்புக்கு போறது? மல்லிகாலாம் எங்க? என் மாமியார் எங்க? அத்தை கேட்கணும்னு நினைச்சேன். என் நாத்தனா வந்திருக்காளா அஞ்சலி? வந்திருக்காளே. ஆனா உன் கொழுந்தனா வீட்டுக்கு வரல. அந்த மல்லிகாவோட அங்க உட்காந்துருக்காளுவ. என்ன வளகாப்புக்கு போலையா அவ? ஆஹா, வளகாப்புக்கெல்லாம் அவ போகலடி. அன்னைங்கெல்லாம் போகல, எங்க அம்மா போகல, நான் மட்டும் ஏன் போகணும்னு சொல்லி அவ போக மாட்டேங்கிறா. போகாம அங்க வந்து உங்க மல்லிகா கூடயும் உங்க மாமிய கூடயும் உட்காந்துருக்கிறாளுக எல்லாம். ஐயோ அப்பா, அங்கிட்டா சாப்பாடு தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்குடி. சாப்பாடு என்ன, வளகாப்பு என்ன, எல்லாம் சூப்பரா சிறப்பா நடத்துறாங்க. நீங்க வரலன்னு யாரும் கவலையப்பட்டுக்கிட்டு இருக்காங்க? அதெல்லாம் இல்லை. நான் வாரப்ப கூட இந்த கிருஷ்ணா பையன் என்னைய பார்த்தாண்டி, இப்படி பார்த்தவன் இப்படி திரும்பிக்கிட்டு போறாண்டி. உன்னைய வளர்த்தது நானு, எடுத்தது நானு, நீ இப்ப இப்படி போறியா?
அப்படின்னுட்டு நான் வாட்டுக்கு வாரேன். என்னத்த சொல்ல, அப்படியெல்லாம் நடக்குது. அந்த கிருஷ்ணாவுக்கு அவன் பொண்டாட்டியும் அவன் மாமியா வீடும் தான் முக்கியம் போல. நாமெல்லாம் யாரும் முக்கியம் இல்லை. விடுங்க, உங்க பொழப்ப போய் பாருங்கடி. இப்போ என்னங்கண்ணா கூட்டம் போட்டு எல்லாம் பேசிக்கிட்டு நிற்கிறியே? போகிற சொன்னா வார சொன்னா இந்த எல்லாம் கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்குன்னு பேசவா? போங்க, வீட்டுக்குள்ளே போங்க. பரவாயில்ல, அஞ்சலி பிள்ளை கூட போகல பாரு, இவங்கெல்லாம் போலன்னு. ஏன் தங்கச்சி இல்ல, அப்புறம் அது மட்டும் எப்படி இருக்கும்? நான் ஏன் தம்பி போலன்னு நான் போகல, நாங்கெல்லாம் போலன்னு ஏன் தங்கச்சி போகல, அவ்வளவுதான். அன்னைங்க மாதிரி நல்ல வீரங்காரமா தான் இருக்குது அந்த பிள்ளையும். உன் கூட்டாளிக்கு வளகாப்பு நடக்குது, என்னடி அம்பு நீ போலையா? இல்ல பாட்டி, நான் போகல. சரிட்டேன், யார் போனா என்ன போவாட்டின்னா அவங்க நல்லா ஜாலியா சந்தோஷமா தான் இருக்காங்க. நீங்க உங்க பொழப்பு தளப்ப பாருங்க. சரி, நான் வாரேன். எனக்கு அங்கே பிரியாணி வாடை அடிக்க அடிக்க ஒன்றும் பண்ண முடியலடி. என்னமோ தேடுது திங்க. அப்படியே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு 2 வடையை தின்னுபிட்டு வரலாம்னு டீ கடை பக்கம் போறேன். சூப்பர் பாட்டியோ. அருவி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்டேன். ஏங்க, நான் என்ன பண்ணேன்? நான் பாட்டுக்கு தானே நல்லா உட்காந்துருக்கேன். நான் எதுவும் உங்களை இது பண்ணனா? நான் எதுவும் கேட்டேனா? எதுக்கு என்ன தேவையில்லாம வந்து திட்டுறீங்க? நீ ஒன்றும் பண்ணல, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்குறேன். அருவி, பேசாம அமைதியா உட்காந்துருக்கிறது பிரச்சனை இல்லை. வாரவங்க போறவங்கள்ட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு உட்காந்துரு. யாருக்கிட்டையும் நான் பேசாமையா இருக்கேன்? எல்லாரும் கூட பேசிட்டு தானே இருக்கேன். வரவங்க கூடலாம் பேசாத மாதிரி வந்து திட்டுறீங்க. பேசிட்டு இருக்க, இல்லைன்னு சொல்லல. ஒருத்தவங்க கூட நீ சிரிச்ச முகத்தோட இருக்கேன்னு சொல்லவே கிடையாது. இங்க உன்னை பார்க்க வரவங்க எல்லாரும் என்கிட்ட அங்க வந்து, என்னப்பா உன் பொண்டாட்டி இப்படி உட்காந்துருக்கா, வயிற்று கித்தது வலிக்குதா, என்னமோ சோர்ந்தாப்லே உட்காந்துருக்கா, போயிட்டு அவளுக்கு என்ன வேணும்னு கொடுப்பா வைப்பான்னு எல்லாரும் வந்து என்னைகிட்டே கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல? நாங்கள் சாப்பாடு வேலையை பார்க்குறதா இல்லை ஒன்று கவனிக்கிறதா? சொல்லு, சாப்பாடு அங்கே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் கூட நான் நல்லா தான் பேசுகிறேன், நல்லா தான் சிரிக்கிறேன். போதுமா? போங்க. சும்மா உங்களுக்கு சாப்பாடு வேலை பார்க்குறதுனா போய் பாருங்க. எனக்கு எந்த வழியும் இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் போய் பாருங்க, முதல்ல போங்க. அதுக்கு மேலே உன் விருப்பம். உன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீ என்னமோ பண்ணிட்டு போ. ஆமாம், எப்போ பாரு மற்ற வீரை நினச்சிட்டே தான் நீ உட்காந்துருக்கே தவிர உன்னை பற்றி நீ ஒரு நாளும் நினைக்கவே கிடையாது, யோசிக்கவே மாட்டேங்கிற. ஏன் இப்படி பண்ணுறேன்னே தெரிய மாட்டேங்குது. போங்க, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணான்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே பேச வேணாம் என்கிட்ட, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்க, போங்க. உன்கிட்டலாம் ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். சும்மா வந்து சொல்லிட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. நீ என்னமோ பண்ணுப்போ, அவ்வளோதான். அத்தை பார்த்துக்கோங்க. ஆமாம், சாப்பிட்றதுன்னு சொன்னிச்சுன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, சாப்பிடட்டும். சரிப்பா, இந்த சாமி கும்பிட்ட சாப்பாடு கூட எங்கே தான் இருக்குது. அவள் தான் சாப்பிடணும். நான் அவள்கிட்ட எடுத்து தரேன்ப்பா. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், போங்க. சும்மா இப்படி உட்காந்துருக்குது எனக்கு அவ்வளோ கோவமா வருது. இவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை, இந்த அருவியை பார்த்தா தான் டென்ஷன் ஆகுது. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரிங்க. மா, இதெல்லாம் ஓ வேலையா? நீ பண்ணுற வேலையா? அதான் வந்து காடு கத்திட்டு போகிறாரா? மா, ஏம்மா அப்படி பண்ணுற? சும்மாவே இருக்க மாட்டியா? அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்லிட்டு வர? கிறுக்கி, நான்லாம் ஒன்றும் புருஷங்கிட்ட சொல்ல கிடையாது. வாரவிய போகிறவிய தான் போயிட்டு சொல்கிறாவன்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கு. நான் சொன்னேங்கிற கடைசியில் கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு பார்த்துக்குவாமா? நான் படுக்க இங்கே அமைதியே நான் படுக்க உட்காந்துருப்பேன். சும்மா என்கிட்ட வந்து யார் எதுவும் சொல்லாதீங்க, போயிடுங்க. அப்புறம் அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. நினச்சபடி நடந்துருச்சுல. உங்களுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க, அதே மாதிரி நடந்துட்டா யாரும் வரல. இப்போ சந்தோஷமா மொத்தத்தில் எங்கள் வகையில் உள்ள சொந்தம் அவ்வளவும் யாருமே வர கிடையாது. இப்போ நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. நீங்களும் அவரும் போங்க. உங்ககிட்டலாம் மனசு பேசவே முடியாது. என்னமோ பண்ணிடி. எவ்வளோ சொன்னாலும் இப்படி தான் தப்பாக ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன். ஆமாம், என்கிட்ட யார் உங்களை பேச சொன்னது? போ, ஒன்றும் பேச வேணாம். சரி, சாப்பாடு எடுத்துகிட்டு வருவா. சொல்லுடி, உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தரேன். இங்கே சாமி கும்பிட்ட சாப்பாடு நீ தான் சாப்பிடணும், வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. சொல்லு, அம்மா எடுத்து தரேன். எனக்கெல்லாம் பசிக்கல, பசிச்சா நான் சாப்பிட்டுக்கிறேன். போ, அதுக்கு மேலே இஷ்டம். மல்லிகா, வாங்க. நீங்கள் தான் எங்கே போனீங்க நினச்சிட்டே இருந்தேன். ஆமாம், எங்கெங்கே போயிட்டு வரியா? அஞ்சலி, நீ ஏமா போகாமல் இருக்க? என்னென்ன பேசுற? நீங்க யாருமே போகாம எல்லாரும் அப்படி இருக்கும்போது நான் மட்டும் போகணுமா? ஒன்றும் வேணவே வேணாம், சரியா? நான் எனக்கு போக பிடிக்கல. அம்மாலேருந்து அண்ணன், பெரியண்ணி, சின்னன் எல்லாரும் இருக்கும்போது நான் மட்டும் போகணுமா? வேணானே, நான் போகல. அப்படி ஒன்றும் தேவையில்ல.
நான்லாம் போலண்ணே. மா நீ சொல்ல மாட்டியாம்மா? அஞ்சலி, நீ இங்கிருந்து கட்டிட்டு போன பொண்ணுமா, இப்படி பேசாத சரியா? இங்கிருந்து கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிருக்க, அதனால நீ இப்படிலாம் பேசக்கூடாதுமா. உனக்கு எல்லாரும் தான் அண்ணன், நாங்கள் மட்டும் கிடையாது. அவனும் தானே அண்ணன், அவன் பாவம் இல்லை. நீ கூட வரலன்னா அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன். என்னதான் அவன் பேசினாலும் வச்சாலும் ஒரு பக்கம் பாசம் இல்லாமலாம் இல்லை. நீ போ அஞ்சலி, சொல்றதை கேளுமா. தெரியாத பிள்ளைக்கு எடுத்து சொல்லுமா. அங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு போல, இன்னும் போகாம இருக்குது. என்ன நினைப்பாங்க? ஷோ. எவ்வளவோ சொன்னேங்க, அவ கேட்கவே மாட்டேங்கிறா, போக மாட்டேங்கிறா. வேணாம் விடுனே, நீங்களாம் போகும்போது எனக்கு போறதுக்கு விருப்பமே கிடையாது. எதுக்கு சும்மா என்னைய போன்ட்டு இருக்க? வேணாம் விடு, நான் போகல. சரி, அதுக்கு மேல உன் இஷ்டம். உன் வீட்டுக்காரும் வரலையா? இல்லைண்ணே, அவரெல்லாம் வரல. நான் தான் சும்மா ஒரு இதுக்கு போய் பார்ப்போம், எல்லாரும் போனாங்கன்னா நம்ம போவோம், இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி போவோம்னு சொல்லி தான் கிளம்பி வந்தேன். இங்கே வந்து பார்த்தா யாருமே போகலை, அதனால எனக்கு போக விருப்பம் இல்லை. சரி விடு, இனிமே போனாலும் கெட்ட பேர் தான். எப்படியா இருந்தாலும் என்னத்த போன, இங்கே இரு. மா என்னம்மா சாப்பிட்டீங்களா? மல்லிகா அம்மாக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தியா? என்ன இப்படி எல்லாரும் உட்காந்துருக்கிய? சாப்பிட்டீங்களா என்ன? இல்லைங்க, கொஞ்சம் வீட்டில் பழைய சோறு கிடந்ததை பவியை சாப்பிட சொன்னேன். ஐஸு பள்ளிக்கூடத்தில் சோறு வாங்கிக்கடி நான் அவளை அமுச்சு விட்டுட்டேன். அது மாதிரி ஒன்றும் சாப்பிடல, ஒன்றும் சமைக்கவும் இல்லை. பாவம், அது பெரிய மனுஷி இன்னும் சாப்பிடாம வேற இருக்கு. சரி உட்காந்துருந்த கடையில் போயிட்டு நான் ஆளுக்கு 5 இட்லியாவது வாங்கிட்டு வரேன். ஆமாங்க, போய் வாங்கிட்டு வாங்க. எனக்கு வேணாம், அவங்க அத்தை உங்க அம்மாவுக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஏன் சாப்பிடலாம் இரு.